அனைவருக்கும் வணக்கம். நான் இறைவி கம்ஃபர்ட்ஸ்லேருந்து பேசுகிறேன். இது நான் ட்ரைனிங் எடுத்த சர்டிஃபிகேட். 2016 மகளிர் சுய உதவி குழுவில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. வீட்டில் சும்மா இருக்கீங்களே வாங்க ஆள் பத்தலைன்னு தான் அங்கே என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் போய் இங்கே ஒரு 12 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் நானும் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதில் ஊறுகாய் தயாரிப்பு, சாம்பிராணி தயாரிக்கிறது, ஜூஸ் ஐட்டம், பொடி வகைகள், அப்புறம் பினாயில் தயாரிக்கிறது, ஓம வாட்டர் போட்டுறது, ஒரு 22 பொருள் தயாரிக்க சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் உங்களோட வாழ்வாதாரமாக்கிக்கங்க. ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அந்த 22 பொருளில் ஏதாவது ஒரு தொழிலாவது நீங்கள் செஞ்சு உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் ஈட்டி சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரைனிங்கில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் பிரண்டை ஊறுகாய், முடக்கத்தான் ஊறுகாய், வல்லார ஊறுகாய் அந்த மாதிரி நானே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அவங்க சொல்லிக் கொடுத்தது ஒரு பொருள் 2 பொருள் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நான் பிக்கிள்ஸ் ஐட்டத்தில் அதுலேருந்து எப்படி நம்ம பிரண்டை கொண்டு வர்றது, வல்லார போடுறது, ஒவ்வொரு பொருளாக எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறத நானே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு 200 வகையான பொருட்களை வீட்டிலேருந்தே நான் தயாரித்து கொடுத்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் பெரிய நிறுவனமாக உருவாக்கணும், ஒரு 100 பேருக்குனாலும் வேலை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய லட்சியம், குறிக்கோள். அதே மாதிரி உங்கள் பகுதிகள்லேயும் மகளிர் சுய உதவி குழுவில் நீங்களும் ஒரு மெம்பராக சேருங்க. அதில் நம்ம மாதம் ஒரு தொகையை சேமிப்பு தொகையை செலுத்தலாம். அது பின்னாடி அதுக்குள்ளே நம்ம மெம்பருக்குள்ளேயே வட்டிக்கு விட்டுக்குவாங்க. யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கம்மியான ஒரு வட்டியை போட்டு அந்த மகளிர் குழுவில் கொடுப்பாங்க. அதையும் நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தொழில் செய்கிறதுக்கோ, ஒரு பிள்ளைங்களோட படிப்புக்கோ, வேறு ஏதாவது வீட்டு தேவைகளுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி அதில் ஏதாவது தொழில் செய்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு மாவரைக்கிற தொழில் தெரியும், மாவாட்டி நான் சேல்ஸ் பண்ணலாம், ஒரு டிஃபன் கடை வைக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரைனிங் எதுவும் கொடுக்குறாங்களா, அந்த ட்ரைனிங்லேயும் போய் நம்ம கலந்துக்கிட்டு அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு 4 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதையும் நம்ம வச்சுக்கலாம். அது மூலமாக ஒரு FSSI தொழில் செய்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உணவுப் பொருட்கள் ஏதாவது தயாரிக்கலாம். அதிலே சோப்பு தயாரிக்கிறது, வாஷிங் பவுடரு, நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நான்லாம் ஒரு 22 ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அந்த ஒரு ட்ரைனிங்லேயே 22 பொருள் கற்றுக்கிட்ட வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம தேடணும். நம்ம சுற்றி இருக்கிற பெண்கள் ஏதாவது ஒரு விளைபொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறது அப்படிங்கிறத நம்மளேவும் முயற்சி பண்ணணும். பக்கத்தில் இருக்க மகளிர் சுய உதவி குழுக்கள்கிட்டையும் நம்ம கேட்டோம்னா அவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.